வித்தியாசம். என்ன வித்தியாசம்? கத்திரிக்காய்க்கு ஏன் மேல கொடை மாதிரி வந்து இருக்கு. எனக்கு எக்ஸாம்ல கூட இவ்வளவு பதட்டம் வந்தது இல்லக்கா. இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. தீபாவளி அப்ப பொங்கல் சாப்பிடலாம், பொங்கல் அப்ப தீபாவளி சாப்பிட முடியுமா? ஏன் கொடை மாதிரி கம்பி இருக்கு? அது கொடை கத்திரிக்காய் டாக்டர். அட்டகாசம் டாக்டர். நான் வெயில நிப்பேன், ஆனா அம்மா நிக்க கூடாதுன்னு. ஆனா வெயில நின்னா நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. மாத்திரை வேணாம், சிறப்பு வேண்டாம், எல்லாம் கசக்குது சொல்றாங்க. இவங்க சாப்பாடு சாப்பிடறதே இல்ல சார். வாரத்துல 6 நாளும் தோசை, கூட்டு, குழம்பு இதே கொடுத்தா எங்களுக்கு எப்படி சார்? ஸ்கிரீன் டைம் ஓவரா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சாப்பிடுறோனே பாதி குழந்தைங்களுக்கு தெரியறது இல்ல. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? ஒரு பக்கம் முழுக்க குழந்தைகள் இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் இருக்கிறது பெரும்பாலும் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானிப்போம். அதுதான் இல்ல. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். முன்னால என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அப்பாட்ட சொல்லிடுவேன், இல்ல சித்தப்பாட்ட சொல்லிடுவேன், மாமாட்ட சொல்லிடுவேன் அப்படிமாங்க. இப்ப ஏதாவது ஒண்ணுனா டாக்டர்கிட்ட சொல்லிடுவேன். என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க? ஓகே, இல்லன்னா அந்த போன்ல கூப்பிட்டு போன்ல சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த டாக்டர் பேஸ். சோ முதல் முறையா நான் நீ ஒரு முயற்சியை செய்கிறது. என்ன கான்செப்ட்? கிட்ஸ் வெர்சஸ் டாக்டர்ஸ். என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? முதல்ல நம்ம சீரியஸ் எல்லாம் போக வேணாம். எல்லாரும் டாக்டர்ஸ் இங்க இருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்றோம், அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா நமக்கு நிறைய விஷயம் தெரியும்ல. லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. நமக்கு தெரிஞ்ச ஒரு டங் ட்விஸ்டர் அவங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்க கிட்ட ஒரு ரிட்டிலோ இல்ல வேற ஏதோ ஒன்னு கேட்கலாம். அவங்களுக்கு பதில் தெரியுதா நம்ம பார்க்கலாம். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தான அலமுதிக்கு. ஆல்பபெட்ஸ்ல எல்லா லெட்டர்ஸும் நடந்து போச்சான், ஆனா எஸ் மட்டும் ஸ்விம் பண்ணிட்டே போச்சான். ஏன் அப்படி கேளு. தெரியாது. உண்மையாவே டாக்டர் பதட்டமா இருக்காங்க. இல்ல ஆமா, எனக்கு எக்ஸாம்ல கூட இவ்வளவு பதட்டம் வந்தது இல்லக்கா. இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. தெரியல, அதுக்கே ஸ்விம் பண்ணும் தெரியல. பாவம், ரொம்ப டாக்டர் ரொம்ப தடுமாறாங்க. அதனால நீ சொல்லிடு. எனக்கு ஒன்றுமே தெரியாது மண்டா. இவனை விட்டு விடுங்க. அடே அங்கிருப்பவனே, உனக்கு தெரியுமா? அதனால நீ சொல்லிடு. ஏன்னா எஸ்க்கு முன்னாடி 6 இருக்குல்ல, அதனால தான் எஸ் மட்டும் ஸ்விம் பண்ணு. அடுத்து ஒருத்தன் வந்துட்டு பச்சை கலர் சட்டை போட்டு, பச்சை கலர் பேண்ட் போட்டு, பச்சை கலர் கேப் போட்டு, பச்சை கலர் ஷூ போட்டு, பச்சை கலர் கண்ணாடி போட்டு, பச்சை கலர் கதவுல இருக்கிற வீட்டுல போய் தட்டு தட்டுன்னு தட்டினானா. அவன் வந்து பச்சை தமிழன். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. தப்பு. சொல்றா, என்ன ஆன்சர்? ஏன்னா அந்த வீட்டுல காலிங் பெல் இல்ல. சும்மா அதிரதுல எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு சிம்பிள் ஆன்சர் டாக்டர். கடல் எதுக்கு உப்பா இருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சக்கரை இருக்க முடியாது, அதனால உப்பு இருக்கு. இல்ல, ஏன்னா இனிப்பா இருந்தா ஈ முக்கும். ஜோக் முடிஞ்சிருச்சு. பார்ஷியலி கரெக்ட். நான் சக்கரை வரைக்கும் வந்துட்டேன். ஆமா பரவாயில்ல, பார்ஷியலி கரெக்ட் ஆகுது. இப்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். வெரி குட், வெரி குட். அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. நான் சொல்றதே அவங்க சொல்லணும். சொல்றதே அவங்க சொல்லணும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. 2 ஏழைகளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு. 100 ரூபாய் கொடுத்தாரு. டோட்டலா எவ்வளோ? இந்த கேள்வி முன்னால கேட்ட கேள்வியை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 200. தப்பே, நான் சொல்றதே சொல்லணும் தானே சொன்னேன். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத. ஒரே ஒரு அனிமல் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்குமா? எந்த அனிமல்? ஏங்க கஷ்டப்பட்டு மைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அவர்கிட்ட கொடுங்க. அனிபி. யூ ஆர் டோட்டலி ராங். பனிக்கரடி. பனிக்கரடியா? பனி பார்த்துட்டு பனி பனி ஒர்க்கு. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா? கரடியா கடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரூம்ல கேலண்டரும் பெட் மட்டும் தான் இருக்கு. நீங்க எப்படி உயிர் வாழ்வீங்க? அந்த ரகசியத்தை சொன்னால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த உயிரே எனக்கு வேண்டாம், போடா. பாஸ். இது பாசா? ஏப்பா அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. கேலண்டர்ல இருக்கிற டேட்ஸ் சாப்பிட்டு ரிவர் பெட்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். நான் பிறந்தது ஓஷன்ல, ஆனா வாழ்றது உங்க வீட்ல. நான் யாரு? சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. புரியலையா? சின்ன கேள்வி தானே. எவ்வளவு வருஷமா நீங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்குறது எங்களுக்கு புரியல. நாங்க கேட்டோமா? இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற? உப்பா? உப்பு. கரெக்ட். கரெக்டா? அடடே, வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். பொங்கல் குந்தி
தீபாவளிக்கு என்ன வித்தியாசம்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? என்ன பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்ட? இவ்வளவு பேர் இருக்காங்களே. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்லுங்க மேடம். தீபாவளி அப்ப பொங்கல் சாப்பிடலாம். பொங்கல் அப்ப தீபாவளி சாப்பிட முடியுமா? எவ்வளவு சாதாரணமான பதில். Sir, you know one thing. In my association, every year Sivaratri they conduct the function. I only beat the first prize. மனிதனுக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? செல்ல இருந்து தான் மனிதன் வந்தான். ஆனா மனிதன்ல இருந்து செல் வர முடியாது. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. தப்பு. தப்பாம்ல. பேலன்ஸ் இருந்தா போன் பேச முடியாது. பேலன்ஸ் இல்லனா நம்மளால நிக்க முடியாதுல. பேக்ல வா. இந்த பத்திரிகையில கடிச்சோக எழுதி 10 ரூபாய் பரிசு வாங்கி வந்தா இன்ஸ். ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுக்க சேர்லயே உட்கார்ந்துட்டுறாராம். ஏன்? நான் ஒரு சேர்மனா? கரெக்ட் சார். கரெக்ட்டா? கத்திரிக்காய்க்கு ஏன் மேல கொடை மாதிரி வந்து இருக்கு? ஏன்னா கத்திரிக்காய் நனைஞ்சிடும், அதனால அதுக்கு ஒரு அம்ப்ரெல்லா இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். அவங்க ட்ரை பண்றது, நாங்க பாவம் ஏற்கனவே ஃபெயில் ஆயிட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அது கொடை. ஏன்னா அது கூட சாரி இவரான என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கொடை கத்திரிக்காயா? அது பேர் கொடை மிளகாமா? கொடை கத்திரிக்காய் இல்ல. சாரி சித்தப்பா, கால பல்லு வளக்கல வாட்டர் ஸ்லிப் ஆயிடுச்சு. 2 தவளை இருந்தது. பெரிய தவளை சொல்லுது, நீ மலை மேல ஏறினா கீழே விழுந்துருவேன். ஆனா சின்ன தவளை எதுவுமே கேட்காம மேல போயிடுச்சு. ஏன்? சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மண்ட கர்வம். ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது. அப்பா, கடைசியில ஒரு கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு. ஆனா இருக்க ஆன்சர்ல செம ஆன்சர் என்ன தெரியுமா? ஏன் கொடை மாதிரி கம்பி இருக்கு, அது கொடை கத்திரிக்காய். டாக்டர் அட்டகாசம் டாக்டர். என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். ஐயோ, இது தெரியாம போச்சு. என் மேல நிறைய சிட்டிஸ் இருக்கு, ஆனா வீடுகளே இல்ல. என் மேல நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. அப்புறம் என் மேல நிறைய வாட்டர் இருக்கு, ஆனா ஃபிஷ்ஷே இல்ல. நான் யாரு? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. ரொம்ப நேரம் உத்து பார்த்தா ஆன்சர் தெரிஞ்சிருமா என்ன? மேப் கரெக்ட். சரிங்கடா சரிங்க. 3 யானை இருந்ததா, 2 யானை காட்டுக்கு போச்சா, ஒரு யானை மட்டும் ஏன் போல? அது கால் உடைஞ்சு போச்சா? இல்ல, அது தூங்கிட்டு இருந்தது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். பரவாயில்ல, ஏதோலாம் இல்ல, சொன்ன ஆன்சர் கரெக்டா சொல்ல. தூங்கிட்டு இருந்துச்சு. ஆல்பாபெட்ஸ்ல ஒரே ஒரு லெட்டர்ல மட்டும் நிறைய வாட்டர் இருக்கு. அது என்ன லெட்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்ற. அப்படியே பின்னாலாம் ஐயா ஆசை. எனக்கு தெரியும். உங்க டர்ன் வரப்பதான் வாய்ப்பு கொடுக்கப்படும். சி கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆல்பாபெட்ஸ்லயே எந்த ஆல்பாபெட் ரொம்ப கூல்? கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுற கூடாதா? It is not my policy. சியா? முந்திர டாக்டர் ஆன்சரை காப்பி அடிக்க கூடாது. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஜி இஸ் நோ. பி கரெக்ட். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? ஏக்கோ சீக்கு நடுவுல இருக்கு. ஓ, ஏசிக்கு நடுவுல. பரவாயில்லையே. உங்களுக்கு அறிவோ அறிவு. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. இந்த உலகத்திலே பெரிய கார் என்ன கார்? மூவியோட நேம் தான் அது. உலகத்திலே பெரிய கார் சப்பையா பெருசா இருக்குமே அந்த மாதிரி வண்டி. வேணாம், அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லைங்க, வேன்னா இப்படி கதவு திறக்கும், கார்னா இப்படி கதவு. விஜய் மூவியோட நேம் தான். நீ என்னடா புள்ள சொல்ற? சர்க்கார். கரெக்ட் தான். அதான் ஆன்சரே சொல்லிட்டே நீ. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நான் டங் ட்விஸ்டர் கேக்குறேன். நான் சொல்றத அவர் சொல்லணும். பெட்டி பாட்சம் பட்டர் த பட்டர் ஹாஸ்பிட்டல் சோ பெட்டி பட்டர் பட்டர். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. டு மேக் தட் பிட்டர் பட்டர் பெட்டர். பட்டர். ஜோக் இல்லையா? ஒரே ஆர்வமா இருக்காங்க டாக்டர். ஃபாஸ்டா சொல்லும். பெட்டி பாட்சம் பட்டர், இட் வாஸ் a bitter butter, so பாட்சம் பட்டர். கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? ஒண்ணுமே புரியலையே. butter to make the bitter butter better. கரெக்டா டாக்டர் இது? இல்லையா பாருங்க, அந்த டாக்டர் ஒத்துக்கல. என்னடா மாட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். பெட்டி பாட் சம் பட்டர், the butter got bitter. பெட்டி பாட் some more butter to make the bitter butter better. some more butter. இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லவா எந்திரிச்சு போவா? என்ன ஆர்டரா சொல்லுவேன். ஒரு பையன் ஜூஸ் குடிக்கும் போது கதவை சாத்திட்டே குடிச்சானா? ஏன்? தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன்னா அது சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி. அவ்வளவுக்கு கிரைண்ட். நான் ஒரு அனிமல், நான் ஒரு ஃப்ரூட், நான் ஒரு மனுஷன். நான் யாரு? இது சத்தியமா தெரியல. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. எனக்கு என்ன சிரிப்புனா, இல்ல டாக்டர்ஸ் கீழ இருந்து நான் கிவி. நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன்.
நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா, புரியும்படியா சொல்லு. கிவின்றது ஒரு பேர்ட் இருக்கு. சரி. கிவின்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு. அப்படியா? என்ன அப்படியா? நியூசிலாந்துல மக்களை வந்து கிவின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப பிரமாதம். இப்ப அடுத்த நேரடி பிரச்சனைக்கு இப்ப வந்துரும். நம்ம வீட்டுல பெரும்பாலும் அம்மாக்கள் என்ன சொல்றாங்க, ஏதாவதுனா இத டாக்டர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நேரா டாக்டருங்களே இருக்காங்க கேட்கலாம். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு டானிக் குடிக்க சுத்தமா பிடிக்காது. எனக்கு டேப்லெட் தாங்க கேட்டா டானிக் குடிச்சாதான் சரியாகும், டேப்லெட் சாப்பிட்டா சரியாகும்னு சொன்னாங்க. அது உண்மையா? குண்டு பையவுல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன பையா, மருந்துன்றது வெயிட் எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி தான் மருந்தோட டோஸ் இருக்கும். நம்ம மாத்திரைங்கள்லாம் அதோட டோஸ் வந்து ஜாஸ்தி. தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க மேல சொல்லுங்க. நீ பாதியா கொடுங்க அப்படின்னு திருப்பி என்ன கேள்வி கேட்ப, நீ உஷாரான பாரு. ஆனா நான் உடைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன்னா உள்ள இருக்க மாத்திரை ரொம்ப கசப்பா இருக்கும். அப்படியா? அப்படித்தான். சிரப்ல நாங்க பிளேவர் போட்டுறோம், ஸ்ட்ராபெரி பிளேவர். அதனால உங்களுக்கு கரெக்ட் டோஸும் கொடுக்க முடியாது, கசப்பும் இல்லாம கொடுக்க முடியாது. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? மலையில நனையறதுக்கு நான் கேக்குறேன். நான் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன். நான் கேட்டாலும் இல்ல நீ சளி பிடிச்சிப்ப. ஏன் அது? குட் கொஸ்டின். அதாவதுடா ஃபர்ஸ்ட் மலையில நனையக்கூடாதுன்றது கரெக்ட் தான். ஏன்னா ஆசிட் ரெயின், டஸ்ட் இருக்கும், பொல்யூஷன் இருக்கும், அதுல நனைய வேண்டாம். முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். செகண்ட் வாட்டி மூணாவது வாட்டி இப்போ கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நனையறதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா அது உங்களோட இம்யூனிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இது பேரண்டல் சைடுல பசங்க பயப்படுத்துறதுக்காக அவங்க வெளியே விடக்கூடாதுன்றதுனால அவங்க சைடுல ப்ரொடெக்ட் பண்றது. ஏன்டா இந்த அம்மா எல்லாம் இப்படி இருக்காங்க? இந்த ஹமாம் சோப்ல வர மாதிரி நல்ல அம்மாக்களே கிடையாதுடா. அம்மா வாட்டர்மெலன் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்றாங்க, உண்மையா சார்? சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சு, வாட்டர்மெலன் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. வாட்டர் மெலன்னால சளி பிடிக்காது சார். வாட்டர் மெலன் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி சாப்பிடலாம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். அத கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ரொம்ப நாள் சாப்பிடல தான் அதுல கண்டாமினேஷன் ஆகி சாப்பிடறதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிப்போம், நான் வெயில நிப்பேன், ஆனா அம்மா நிக்க கூடாதுன்னுவாங்க. ஆனா வெயில நின்னா நமக்கு விட்டமின் டி கிடைக்குதே. நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு. கண்டிப்பா வெயில நிக்கிறது கரெக்ட் தான். வைட்டமின் டி சோர்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் டெய்லி ஒரு 1000 யூனிட்ஸா தேவைப்படுது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. Morning 6 to 9, 15 minutes of complete sunlight exposure without a shirt is recommended for a young growing adult. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. வைட்டமின் டி உடம்புல வந்தாதான் கால்சியம் அப்சார்ப்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பால் மட்டும் குடிச்சிட்டு வைட்டமின் டி இல்லனா கூட பாடியில அப்சார்ப்ஷன் கெபாசிட்டியும் கம்மியா தான் இருக்கும். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப புரிஞ்சது. மாத்திரை வேணாம், சிறப்பு வேண்டாம், எல்லாம் கசக்குது சொல்றாங்க. இவங்க சாப்பாடு சாப்பிடறதே இல்ல சார், பெரிய கம்ப்ளைண்ட் அதான் வருது சார். சார் பசிக்க மாட்டேங்குது. மனுஷன் சாப்பிடுவானா இத? ஏன் பசிக்கல? வாரத்துல 6 நாளும் தோசை, இட்லி, கூட்டு, குழம்பு இதே கொடுத்தா எங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சாக்லேட் பிரியாணி இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. கோல்கேட் மில்க் ஷேக் இல்லைங்க. இல்ல. அப்ப வேற என்ன ரீசன் ஏன் சாப்பிட பிடிக்கல? சார் விளையாடுற மைண்ட்ல அப்படியே சாப்பிட பிடிக்காம கூட சரி சாப்பிடணும்னே தோண மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 24 hours பத்தல தேயா பறக்குறேன். ஆக்சுவலா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஏன் அவ்வளவு சாப்பிட பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல? ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே ஸ்கிரீன் டைம் தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம் சார். அதே பாக்குறதுலயே கவனம் இருக்கே தவிர நம்ம சாப்பிடுறோம்ன்றது ஒரு இது இல்ல. எல்லா பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்றது 1 மணி நேரம் சாப்பிடுறாங்க, 2 மணி நேரம் சாப்பிடுறாங்க. ஸ்கிரீன் டைம் ஓவரா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிடுறோன்னே பாதி குழந்தைங்களுக்கு தெரியறது இல்ல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல. அந்த சமயத்துல நீ காலையில என்ன சாப்பிட்ட பாப்பா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச 80% கிட்ஸ்க்கு தெரியல. ஒரு ஊதுல பேய் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அது சுடுகாடா? நோ. அது வீடா? இல்ல. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என்ன இருக்கு, போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்கு. இவ்வளவு நாள என்ன லாஜிக்கா யோசிக்க முடியும் சொல்றா தம்பி. ஏன்னா அது கிழிக்கணும்னு தோணுச்சது இருந்துச்சு. அந்த கருப்பு பேய் வந்து வெள்ளை பேய் வந்து விளையாட கூப்பிட்டுச்சான். ஆனா அந்த கருப்பு பேய் மட்டும் வரலையா? ஏன்? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. அது சூரியன் கிட்ட இருந்து இங்க வரும்போது மெல்ட் ஆயிரும் சார். அந்த ஹீட்னால நீங்க கடைசி வரைக்கும் பாஸ் ஆக போறது இல்ல. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஒருவேளை ஆன்சர் கரெக்டா இல்ல. ஏன்னா அதுக்கு அங்க வர பிடிக்கலையா? இவ்வளவுதானமா, ரொம்ப யோசிக்காதீங்க. என்ன ஆளுங்க, என்னால முடியலடா. நீ என்னன்னா மருத்துவர்களுக்கு பர்சனலா தேங்க் பண்ண ஆசைப்படுது. எந்த ஈகோவும் பார்க்காம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. இதன் வழியாக பீப்புளுக்கு இதை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்ததுக்காக முதல்ல நாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு.
எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.